ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். என்னடா நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல தண்ணியில் ஊற வச்ச அவலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே சாப் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, மிளகாய், கருவேப்பிலை, வேர்க்கடலை, லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ண உடனே ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லா ஆயிலை ஹீட் பண்ண உடனே அது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதித்த உடனே வெங்காயம், மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நல்லா வறுத்து வருங்க. அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணோடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணோடனே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கப்பில் எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனே வறுத்து வச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ண உடனே நல்லா வறுத்துருங்க. நீங்கள் வறுத்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அவலை இப்போ எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவலை ஆட் பண்ண உடனே மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அவுல் உப்மா பேர் ஹிந்தியில் போஹான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சொல்லியிருக்கோ, நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரோட்டோர கடையில், ஹோட்டல்ஸில் மார்னிங் மேக்ஸிமம் மக்கள் இது தான் சாப்பிடுவாங்க. இந்த போஹா தான் சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சவுத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லோரும் இதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த அவுல் உப்புமாவை செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மேகி வாங்கி அவசர அவசரமாக சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோ சூப்பரான அவுல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தனியாக ஒரு கப்பில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.